அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய பதிவுல உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவுல குரு பகவானுடைய சிறப்பு தன்மைகளை நம்ம டீடெயிலா பார்க்கலாம். அதாவது குரு பகவானுடைய பொது தன்மைகள் என்ன, குரு பகவான் யாரு, அவருடைய சிறப்பு தன்மைகள், அவருடைய பொது தன்மைகள்லாம் என்னென்ன, அதே போல குரு பகவான் நம்மளுடைய ஜாதகத்துல எந்த பாவகத்துல அமர்ந்தா சிறப்பு, 12 பாவகத்துல நின்ற பலன்கள் என்ன, எந்த பாவகத்துல அமர்ந்தா நம்மளுடைய குணங்கள் சிறப்பாக இருக்கும், எந்த பாவகத்துல அமர்ந்தா நம்மளுடைய குணங்கள் கொஞ்சம் சரியில்லாத நிலையில இருக்கும், அதே போல குரு பகவானுடைய தோஷம் பெற்றவர்கள் எந்த இடத்துக்கு போயிட்டு வருது, என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்றது நல்லது அப்படிங்கிற ஒரு சயின்டிபிக்கா டீடெயிலான ஒரு பிரீஃப்னஸ் இதுல நான் கொடுத்திருக்கேன். இந்த பதிவு கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், அதனால டிஸ்கிரிப்ஷன்ல பிளஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டைம் லைன் நான் பின் பண்ணி வைக்கிறேன். சோ உங்களுக்கு எதை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராகு கேதுவுக்கான பொது பலன்கள், ராகு கேது எந்த ஸ்தானத்துல அமர்ந்தா எந்த மாதிரியான பலன், எந்த ஸ்தானத்துல அமர்ந்தா சிறப்பு, எந்த ஸ்தானத்துல அமர்றது குற்றம் அப்படிங்கிற ஒரு டீடெயில் எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி நம்ம பதிவிட்டு இருக்கோம். சோ அந்த பதிவை நீங்க இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சோ அதையும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த பதிவுல ஒரே சுபகிரகம், மிக முக்கியமான சுபகிரகம், ஜோதிடத்திலேயே மிக உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு கிரகம்னா அது குரு பகவான். அந்த குரு பகவானை பத்தின ஒரு விளக்கத்தை இந்த பதிவுல நம்ம டீடெயிலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். முதலாவதா குரு பகவானுடைய தன்மைகள்லாம் என்ன, குரு பகவான் எப்படிப்பட்டவர், அவரை ஏன் நம்ம சுபகிரகம்னு சொல்றோம் அப்படிங்கிற ஒரு பிரீஃப்னஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதன் பிறகு 12 பாவங்கள்ல குரு பகவான் நின்றால் என்ன பலன் அப்படிங்கறத நம்ம டீடெயிலா பார்க்கலாம். இப்போது குருனாக்கா ஒரு இயற்கை சுபர். வேத ஜோதிடத்துல, ஜோதிட சாஸ்திரங்கள்ல நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய ஒரே சுபகிரகம் அது குரு பகவான் தான். காளிதாசர் மட்டும் தன்னுடைய ஜோதிட நூல்கள்ல குருவை விட சுக்கிரனுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. பொதுவா ஜோதிட சாஸ்திரத்துல குரு தான் முதன்மை சுபராகவும் இயற்கை சுபராகவும் சொல்லப்பட்டிருக்காரு. அதன் வகையில குரு பகவான்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்ம புத்திரகாரகன்னு சொல்லுவோம். குழந்தை பாகியத்துக்கு, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் காரகத்துவம் பெற்ற கிரகம் குரு தான். குரு நல்லா இருந்தாதான் புத்திர பாகியம் கிடைக்கும், குரு நல்லா இருந்தாதான் நல்ல புத்திரர்கள் கிடைப்பாங்க, குரு நம்முடைய ஜாதகத்துல நல்லா இருந்தாதான் பிள்ளைகளுடைய வளர்ச்சி அபாரமா இருக்கும். எனவே குரு புத்திரகாரகன், மிக மிக முக்கியமான கிரகம். அடுத்த ஜெனரேஷன் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத சொல்லக்கூடிய கிரகம் குரு தான். அதே மாதிரி குரு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா மந்திரம் ஜெபிக்கிறது, அதே மாதிரி ஞாபக சக்தி, நல்ல ஞாபக சக்தி அதை குரு தான் கொடுப்பாரு. வேத மந்திர சாஸ்திரங்கள்ல அறிவு, வேத மந்திர சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறாங்க, ஜோதிடம் பயில்றாங்க அப்படின்னா அதுக்கு குருவுடைய அனுகிரகம், குருவுடைய ஆசீர்வாதம் வேண்டும். நல்ல அறிவாற்றலை கொடுக்கக்கூடியது குரு பகவான் தான், நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடியது குரு பகவான் தான். விலங்குகள்ல யானை மற்றும் குதிரையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் தான். யானைக்கு பொதுவாகவே ஞாபக சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. அதை எங்க கொண்டு லிங்க் பண்ணிருக்காங்க பாருங்க. யானைக்கு ஞாபக சக்தி அதிகம், குரு பகவான் நல்லா இருந்தாதான் நல்ல ஞாபக சக்தி இருக்கும். அதே மாதிரி அதிக பணம், உயர்ந்த பணம், சுக்கிரன்னா பணம்னு அர்த்தம், குரு பகவான்னா உயர்ந்த பணம், கோடி கோடியா சம்பாதிக்கிறது, பல லட்சம் கோடி சம்பாதிக்கிறது, அதெல்லாம் குரு பகவானுடைய காரகத்துவங்கள். அதே மாதிரி அந்தஸ்து, சமுதாயத்துல ஒரு நல்ல பேரு, நல்ல மதிப்பு, பெரிய அந்தஸ்து, இதை குரு பகவான் தான் கொடுப்பாரு. இதெல்லாம் குருவுடைய காரகத்துவங்கள்ல வரும். அதே மாதிரி வாகன அந்தஸ்து, ஒருத்தவங்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும், அவங்க எல்லாம் குருவுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பிராமண உபசாரம் இதெல்லாம் குரு பகவானுடைய ஆதிக்கத்துல வரும், குருவுடைய காரகத்துவங்கள்ல வரும். பொதுவா குரு பகவானுக்கு மட்டும் ஒரு பழமொழி ஜோதிட சாஸ்திரங்கள்ல சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி புண்ணியம், குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரியான பழமொழிகள் ஜோதிட சாஸ்திரத்துல குரு பகவானுக்கு மட்டும் விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. குரு பகவான் எந்த இடங்களை பார்க்கிறாரோ அந்த இடம் சுபத்துவம் அடையும், குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் புனிதத்துவம் அடையும். என்ன தோஷம் இருந்தாலும் குரு பார்வையில் அந்த தோஷம் இருந்தால் அந்த தோஷம் நிவர்த்திங்கிற அமைப்புக்கு வரும். எனவே குரு பார்வைக்கு நம்முடைய ஜோதிட சாஸ்திரங்கள்ல அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குரு பகவான் அமரக்கூடிய இடங்களை ஏதோ ஒரு விதத்துல கெடுப்பார். அமரக்கூடிய இடத்தை கெடுத்து பார்க்கக்கூடிய இடத்தை வளர்க்கக்கூடிய தன்மை பெற்ற ஒரு கிரகம் தான் குரு பகவான். நவ கிரகங்களுடைய குருவாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் தான். வியாழ பகவான் அவர் நம்ம அழைப்போம். குரு நம்ம தேவகுருன்னு சொல்லுவோம், சுக்கிரனா அசுரகுருன்னு சொல்லுவோம். எனவே குருவுடைய அணிகள்ல வரக்கூடிய கிரகங்கள்லாம் அதீத நல்ல பலன்களை கொடுக்கும். மற்ற கிரகங்கள்லாம் கெடுக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது, அது அமர்ற இடத்தை பொறுத்து அந்த பலன்கள்லாம் மாறுபடும். பொதுவா குரு அணி அப்படின்னு வந்தாலே அது சுபத்துவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். அதுல தேவகுரு கொஞ்சம் ஸ்பெஷல்.
அதே மாதிரி குரு தோஷம் உடையவர்கள், குரு பகவானால பாதிப்பை அதிகமாக சந்திக்கக்கூடியவர்கள், எனக்கு குரு தசை நடந்துகிட்டு இருக்கு, குரு புத்தி நடக்குது, குரு அந்தரம் நடக்குது, எனக்கு டைம் சரியில்லாத மாதிரியே இருக்கு, நிறைய கெடுபலன்கள் மாறி மாறி வருது, பிளஸ் நீங்க கோச்சாரத்தையும் பார்க்கணும். பொதுவா குரு தசையில பாதிப்புகள் அதிகமா இருக்குன்னா அவங்க குரு ஸ்தலம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதாவது ஆலங்குடி, வலங்கைமான் பகுதிகளில் ஆலங்குடி அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலம், அருள்மிகு ஆபத் சகாய சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லுவோம். அதான் குரு பகவானுடைய ஸ்தலமாக சொல்லப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் செல்லக்கூடிய பகுதிகளில் ஆலங்குடி அப்படிங்கிற ஊர்ல இந்த ஸ்தலம் இருக்கு. அங்க போயிட்டு குரு பகவானை வழிபட்டு வர்றது மிக மிக சிறப்பு. குருபலம் இல்லாதவர்கள், குருவால பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள், குரு தசையில எனக்கு பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு மனதார வேண்டிட்டு 24 நெய் தீபங்களை ஏற்றி 24 முறை மௌன வளம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி குருபலம் குறைந்தவர்கள் யானைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கிறது. அதாவது சில கோவில்கள்ல யானை வளர்ப்பாங்க, அங்க போயிட்டு யானை பாக்கர்ட்ட போயிட்டு யானைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கிறது. அதே மாதிரி யானைக்கு தேவையான உணவு பொருட்களை வாங்கி கொடுக்கிறது, யானை பராமரிப்புக்கு ஏதாச்சும் உதவி செய்யறது, இப்படி ஏதாச்சும் நீங்க ஒரு நல்ல உதவி பண்ணிட்டு வரும்போது அந்த குரு பகவானுடைய கெடுபலன்கள் அப்படிங்கிறது குறையும். குறிப்பா இது புத்திர தோஷம் உடையவர்கள், குழந்தை பாகியம் இல்லைங்க, எனக்கு மனால குழந்தை பாகியத்துக்கு ட்ரை பண்றோம், குழந்தை பாகியம் கிடைக்கல, ஜாதகத்துல குருவும் கொஞ்சம் வீக்கா இருக்காரு அப்படிங்கிறவங்க எல்லாம் குருஸ்தலம் போகலாம். அதே மாதிரி யானை குதிரைகளுக்கு ஏதாச்சும் உணவு தானம் பண்றது, யானைக்கு தேவையான குதிரைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கிறது, அந்த பராமரிப்புக்கு ஏதாச்சும் உதவி செய்யறது, இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது குரு பகவானுடைய கெடுபலன்கள் குறைந்து சுப செய்திகள் மிக விரைவாக கிடைக்கும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உடையவர்கள் பார்த்தோம்னா குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகள்ல அபிஷேகம் செய்வித்து மஞ்சள் நிற வஸ்திரம், வெண்முல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பூக்களால அவரை அலங்காரம் செய்து எலுமிச்சை பழம் அன்னம் நிவேதிக்க வேண்டும். அப்படி செய்து வரும்போது குரு பகவானுடைய கெடுபலன்கள் அப்படிங்கிறது குறைகிறதாக சொல்லப்படுகிறது. அட்லீஸ்ட் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு உங்களுடைய கால் தடத்தை பதித்து வர்றது ரொம்ப நல்லது. அங்க ஒரு 2 மணி நேரம் அமர்ந்து மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும், குருவுடைய அந்த அருள் நமக்கு கிடைக்கும். அங்க ஒரு சயின்டிபிக்கா நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல குரு பகவானுடைய ஒளி கொஞ்சம் அதிகமா இருக்கும். குரு நம்மளுடைய ஜாதகத்துல பலம் இழந்து இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது குரு நம்மளுடைய ஜாதக அமைப்பின்படி நமக்கு ஒளியை தரக்கூடிய நிலையில் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ சயின்டிபிக்கா குரு ஒளி எங்க அதிகமா கிடைக்குமோ அந்த இடங்களுக்கு நம்ம போகும்போது குரு பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், குரு ஒளி நமக்கு அதிகமா கிடைக்கும். அதன் மூலமாக குரு நமக்கு தர வேண்டிய பலன்களையும் அந்த மன ஆற்றலையும் நமக்கு கொடுப்பாரு. அதை வைத்து நம்ம அடுத்த கட்டத்திற்கான நடவடிக்கைகளை செய்ய முடியும். எனவே குரு ஒளி அதிகமா இருக்கிறது குரு ஸ்தலம் நம்பர் 1 பாயிண்ட் அதுதான். எனவே உங்களுடைய ஜாதகத்துல குரு வலிமை குன்றி இருக்காருன்னா அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு குரு பகவானுடைய அருளை பெற்று வருது ரொம்ப நல்லது. பொதுவா குருவருள் திருவருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரு பகவானுடைய பார்வை, வியாழ நோக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சுபகாரியம் பண்றோம், ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்னா வியாழ நோக்கம் வந்துட்டான்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள்லாம். எனவே குருவருள் திருவருள் அப்படின்னா குருவுடைய பார்வைக்கு அவ்வளவு விசேஷங்கள் இருக்கு. ஒரு சுபகாரியம் செய்யறதுக்கு குருவுடைய வியாழ நோக்கம் அப்படிங்கக்கூடிய குரு பார்வை நமக்கு தேவை. சுபகிரக வரிசையில முதன்மையாக பேசப்படக்கூடிய கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு எது அப்படின்னு பார்த்தோம்னா மீனம், தனுசு, இந்த இடங்கள்ல இருந்தா அவர் ஆட்சி பலத்தை அடைவார். உச்ச வீடு கடகம், நீச்ச வீடு மகரம். அதே போல இந்த குரு பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சூரியனோடு இணைந்து 6, 8, 12 மறையாமல் மற்ற நல்ல ஸ்தானங்களில் அமர்ந்தால் அது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். இந்த நிலையில் இருந்தால் அதை கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லுவோம். 6, 8, 12 மறையாம இருக்கணும். அப்படி மறையாமல் அமர்ந்து குரு சூரியன் இணைந்து அதுல குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அது கோடீஸ்வர யோகமாக மாறும். மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த யோகம் கொடுக்கும். பொதுவா மேதைகளையும் ஞானிகளையும் உருவாக்க கூடியவர் குரு பகவான் தான். இவரை பிரகஸ்பதி அப்படின்னு நம்ம அழைப்போம். இந்த குரு பகவானை நம்ம பிரகஸ்பதி அப்படின்னு அழைப்போம். இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஞான தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரகஸ்பதி அப்படின்னா ஞான தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. விவேகத்தையும் அந்தஸ்தையும் ஆற்றலையும் புத்திர பாக்கியத்தையும் வாரி வழங்கக்கூடியவர் குரு பகவான் தான். பஞ்சபூதங்கள்ல ஆகாயத்தை குறிக்கக்கூடியவர் குரு பகவான். குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் சிறப்பான நிலையில் இருந்தால்தான் அவருக்கு ஒரு நல்ல மனைவி, நல்ல கணவன், அதே போல ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை, செல்வ செழிப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடிய பாக்கியம், தெய்வத்துடைய அருள் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஆற்றல், குலதெய்வத்துடைய அனுகிரகம் அருள் கிடைக்கக்கூடிய ஆற்றல், ஜோதிட ஞானத்தை பெறக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் குருவுடைய அருள் இருந்தால்தான் கிடைக்கும். எனவே ஜாதகத்துல குருபலம், குரு பகவானுடைய இந்த பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கணும். இது எல்லா லக்னத்துக்கும் பொருந்தாது. சில லக்னங்களுக்கு குரு தான் கொடூர பாவியா வருவாரு, சில லக்னங்களுக்கு குரு தான் அதீத சுபத்துவம் பெற்ற கிரகமாக, அதீத யோக கிரகமாக வருவார். இது லக்ன
லக்னம் வைஸா மாறுபடும். பொதுவா குரு சுபராக இருந்தாலும், லக்னபடி சுபராக இருந்தாலும், பாவராக இருந்தாலும் அதீதமா கெட்டிடக்கூடாது. பாவகிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ அல்லது குரு வக்ரமோ பெற்றுவிடக் கூடாது. இது சில நிலைகள்ல சுபத்துவம் மாறும். ஒரு லக்னத்துக்கு அது மாறுபாடு உண்டு. பொதுவா குரு பெரும்பாலும் பெரிய அளவுல கெட்டுவிடக் கூடாது. அதே மாதிரி குரு பகவான் நம்ம எடுத்துட்டோம்னா அந்தனர் பசுகளுக்கு அதிபதியா வருவாரு. பசு மாடுகளுக்கு அதிபதியாக குரு பகவான் வருவாரு. குரு மஞ்சள் நிறத்தோன் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவானுக்கு உகந்த நிறம் எதுனா மஞ்சள். சாத்வீக குணம் ஒருவருக்கு அதிகமா இருக்குன்னா அது குரு பகவானுடைய ஆதிக்கத்தை குறிக்குது. உடல்ல சதையை குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது குரு பகவான். தனக்காரகன் அப்படின்னு நம்ம குரு பகவானை அழைப்போம். புத்திரகாரகன் பிளஸ் தனக்காரகன். ஏன்னா பெரும் பணத்துக்கு அதிபதியே குரு பகவான் தான். திருமணம் ஒருவருக்கு நடக்க வேண்டும் அப்படின்னாக்கா அவருக்கு குருபலம் மிக மிக அவசியமாக பார்க்கப்படுது. அட்லீஸ்ட் குரு பார்வையாச்சும் தேவை. கோச்சார் ரீதியாக குரு 7ஆம் இடத்தையோ அல்லது 7ஆம் இடத்தில் அமர்ந்தோ அல்லது 7ஆம் இடத்தை பார்த்தோ இருக்கும்போது ஒருவருக்கு திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும். ஒருவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கறத தீர்மானிக்கிறது குரு பகவான் தான். சுய ஒழுக்கம் நிறைந்தவரா சுய ஒழுக்கம் அற்றவரா என்பதை தீர்மானிப்பவர் குரு பகவான் தான். குரு பகவானுக்கு உகந்த திசை வடக்கு. குரு பகவானுக்கு உரிய ஸ்தலம் ஆலங்குடி குருஸ்தலம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தாது. பிரம்மன் இவருக்கு அதிதேவதையா வருவாரு. ஆகவே குருபலம் குறைந்தவர்கள் இவருடைய அதிதேவதையான பிரம்மனுக்கு அடிபணிய வேண்டியது அவசியம். பிரம்மனை வழிபட்டு வர்றது இவர்களுக்கு ஒரு உயர்ந்த வளர்ச்சியை கொடுக்கும். இந்திரன் பிரத்யாதி தேவதையாக வருவாரு. இவருடைய கல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது புஷ்பராகமாக வரும். அதாவது புஷ்பராகம் இவர்களுக்கு உகந்த ரத்தினம் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் மிக நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அதிகபட்சம் பெரிய அளவிலான அவர் அசுபராகவே வந்தாலும் லக்னப்படி பெரிய அளவில் கெட்டுவிடக் கூடாது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. அதே போல குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது 5, 7, 9 தான் அமர்ந்த வீட்டிலிருந்து 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து சுபத்துவம் அடைய வைப்பார். அதே போல குரு பகவான் லக்னத்துல திக்பலம் அப்படிங்கக்கூடிய ஆட்சிக்கு நிகரான பலத்தை அடைவார். அதே போல லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல நிஷ்பலம் அப்படிங்கக்கூடிய நீச்சத்திற்கு ஒப்பான ஒரு அமைப்பை குரு பகவான் அடைவார். இதெல்லாம் குரு பகவானுடைய பொது தன்மைகள். குரு பகவான்னா யாரு அப்படிங்கறத ஒரு பேசிக் இன்ட்ரோ நான் கொடுத்திருக்கேன். இப்ப குரு 12 பாவங்கள்ல எந்த இடத்துல நின்னா என்ன பலன், நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா ஜென்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய லக்னத்திலே குரு பகவான் இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, லக்னத்துல குரு பகவான் இருக்கிறது ஒரு வகையில உயர்ந்த அமைப்பு, ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. ஒரு இயற்கை சுபகிரகம் லக்னத்துல அமர்றது ஒரு யோக அமைப்பு தான். லக்னத்துல குரு பகவான் திக்பலம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஆட்சிக்கு நிகரான ஒரு அமைப்பை அடைவார். எனவே லக்னத்துல குரு பகவான் அமர்ந்தா நல்ல அறிவாற்றல் இருக்கும், நல்ல குணங்கள் அதிகமா இருக்கும். பெரிய அளவுல யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டாங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மகிழ்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சுப சிந்தனைகள், நேர்மறையான சிந்தனைகள் இதெல்லாம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். மற்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல அட்வைஸ் மத்தவங்களுக்கு பண்ணுவாங்க. நல்ல பேச்சாற்றலை கொடுத்துரும். லக்னத்துல குரு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா நல்ல ஆயுள் விருத்தி உண்டு. நல்ல தீர்க்க ஆயுசோடு வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் இவர்களுக்கு பெரும்பாலும் பாதிக்கப்படாது. லக்னத்தை பாவகிரகங்கள் பார்க்காம இருக்கணும். நான் அந்த விதிகளை கடைசியா சொல்றேன். பொதுவா லக்னத்துல குரு இருந்தா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல் ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் பெரிய அளவுல இருக்காது. மன அமைதியோட வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரும்பாலும் இவர்கள் எதையும் போட்டு பெருசா அலட்டிக்க மாட்டாங்க. நல்ல அறிவு ஜீவிகள். எந்த துறையாக இருந்தாலும் அதில் பிரசித்தி அடையக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. பல துறை சம்பந்தப்பட்ட அறிவுகளையும் இவர்கள் உள்வாங்கி வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தனக்கும் அந்த துறைக்கும் சம்பந்தமே இல்லைனாலும் அந்த துறை சம்பந்தப்பட்ட அறிவுகளை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எது பத்தி பேசினாலும் அந்த சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு 4 பாயிண்ட் பேசக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு. நல்ல தைரிய குணம் இருக்கும். நேர்மை குணம் அதிகமா இருக்கும். பெரும்பாலும் யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி திருமணத்திற்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும். நல்ல மனைவி அல்லது நல்ல கணவன் இவர்களுக்கு அமைவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து விட காரணத்தினால் நல்ல மனைவி நல்ல கணவன் இந்த லக்னத்துல குரு இருக்கிறவங்களுக்கு அமைவாங்க. அதே மாதிரி பெரிய ஆன்மீகவாதிகளோட தொடர்பு இவர்களுக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா பாகியத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கிறது. ஆன்மீகவாதிகளோட தொடர்பு, ஆன்மீகவாதிகளுடைய நட்பு இவர்களுக்கு அதிகமா கிடைக்கும். ஆன்மீகத்திற்காக அதிகமா செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. குழந்தை பாகியம் இவர்களுக்கு மிக அற்புதமா கிடைக்கும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துறாரு. நல்ல புத்திரர்கள் கிடைப்பாங்க. புத்திரர்களுடைய வளர்ச்சி அபாரமா இருக்கும். இவர்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு மிகப்பெரிய வெற்றிகளும் மிகப்பெரிய மாற்றங்களும் உண்டாகும். பூர்வ புண்ணிய பாகியத்தை பெறக்கூடியவர்கள். ஏன்னா பஞ்சமஸ்தானம் வலிமை அடையுது. 5ஆம் இடத்துல பாவகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இல்லாம இருந்தா கூடுதல் சிறப்பு. பூர்வ புண்ணிய பாகியத்தை அனுபவிக்க
அனுபவிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களுடைய குழந்தை இவர்களை விட சிறந்து விளங்குவார்கள். இவருடைய குழந்தைகளால இவர்களுக்கு பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கும். பொதுவா அந்த லக்னத்துல குரு இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. உயர்ந்த சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. இவருடைய சிந்தனை எல்லாம் கொஞ்சம் உயர்வா இருக்கும். தாழ்ச்சியே எதையுமே யோசிக்க மாட்டாங்க. எதை நினைச்சாலும் பாசிட்டிவா திங்க் பண்ணுவாங்க, உயர்வா திங்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸா நான் பாக்குறேன். வாழ்க்கையில நிறைய உதவிகள் மற்றவர்களுக்கு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. செய்யக்கூடிய உதவியிலிருந்து பெரும்பாலும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தாங்கிட்ட ஏதாச்சும் இருந்தா அதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க. அறிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணாதிசயங்கள். தந்தை வழி உறவு, தந்தையால இவர்களுக்கு அதிகமான ஆதாயம் இதெல்லாம் உண்டாகும். தந்தை வழி உறவும் பெரிய அளவுல பாதிக்கப்படாது. தந்தை வழி உறவும் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். தந்தையால அதிக உதவிகளை பெறக்கூடியவர்களா இருப்பாங்க. தந்தை மேல பாசம் உடையவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் லக்னத்துல குரு இருக்கிறவங்களுக்கான சிறப்பு பலன். அதே மாதிரி லக்னத்துல குரு இருக்கக்கூடியவர்கள் வந்து நல்ல உடல் அமைப்பு பெற்றவர்கள், நல்ல முகத்தோற்றம் பெற்றவர்கள். பொதுவா இவங்க ஃபேஸே ஒரு மாதிரி பாசிட்டிவா இருக்கும். நல்ல உடல்வாகு, நல்ல ஒரு முகத்தோற்றம் இதெல்லாம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். நல்ல பழக்க வழக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். பேச்சாற்றல்ல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. நல்ல பேச்சாற்றல் இருக்கும். அற்புதமா பேசுவாங்க. தனக்கு தேவையானதை பேசியே சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. பரந்த மனப்பான்மை கொஞ்சம் அதிகமா இருக்கும். சிறப்பான நட்புகள் கிடைக்கும். உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நட்பு, பெரிய பெரிய பிசினஸ் மேனோட தொடர்பு இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, சமுதாயத்துல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பு அதெல்லாம் இவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி குரு பொதுவா பலம் இழக்கக்கூடாது. லக்னத்துல திக்பல அமைப்பு அடைவாரு. ஆனா அதே குரு பகவான பாவகிரகங்கள் பார்க்கிறதோ அல்லது பாவகிரகங்களுடைய கூட்டணி இருக்கிறதோ அது அந்த இடத்துல அந்த குருவுடைய இயல்பு தன்மையை மாற்றி அமைக்கும். இப்ப நான் சொன்ன பலன்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிம் ஆயிட்டே வரும். சனி, செவ்வாய் இது போன்ற பாவ கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ குருவோட இருக்கும்போது அது ஒரு மாதிரி குருவுடைய முழுமையான இயல்பு தன்மையில ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். இப்ப நான் சொன்ன பலன்கள் முழுமையா இல்லாம கொஞ்சம் டிம்மா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். அதே போல குரு முக்கியமா அந்த இடத்துல பாவத்துவமா மாறக்கூடாது. அது எப்படி பாவத்துவம்னா அந்த இடத்துல லக்னத்துல குரு பகவான் வக்ரம் ஆகாம இருக்கணும், அஸ்தங்கம் ஆகாம இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பாத்துக்கணும். வக்ரம் ஆயிட்டா இப்ப நான் சொன்ன பலன்கள் அப்படியே உல்டாவா நடக்கும். இப்ப நான் சொன்ன பலன்களை அப்படியே தலைகீழா போட்டுக்கோங்க. நான் எந்த அளவுக்கு சுபத்துவமா சொன்னனோ அந்த அளவுக்கு பாவத்துவமா குரு வக்ரமா இருக்கும்போது செய்வார். நான் அதுல பொறாமை குணம் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பேன் நேர்கதியில டிராவல் பண்ற குருவுக்கு. ஆனா வக்ரம் ஆயிட்டா அங்க பொறாமை குணம்லாம் இருக்கும். எனவே குரு வக்ரம் ஆகாம இருக்கணும், கெட்டு போகாம இருக்கணும், பாவங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லாம இருக்கணும். அப்படி இருக்கும்போது இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாமே 100% உங்களுக்கு அப்படியே இருக்கும். அந்த குணாதிசயங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே இருக்கும். இது வந்து லக்னத்துல குரு பகவான் அமர்ந்த பலன். அடுத்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல நம்ம தனஸ்தானம் சொல்லுவோம். இந்த 2ஆம் இடத்துல பொதுவா குரு இருந்தா வாக்கு சாதுரியம் சிறப்பா இருக்கும். நல்ல பேச்சாற்றல், வாக்கு வன்மை அப்படிங்கிறது இருக்கும். சமுதாயத்துல உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உங்களுடைய பேச்சை கேட்டுதான் ஒரு விஷயத்தையே செயல்படுத்துவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும். கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இவர்களுக்கு டிஃபால்ட்டா உண்டு. கல்வி மேல அதீதமான ஆர்வம், அதீதமான பற்று அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல ஒரு நிம்மதியான அமைப்பு எப்போதுமே இருக்கும். 2ல குரு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கை மேக்சிமம் சுபத்துவமா அமைஞ்சிரும். பெரிய அளவுல தடுமாற்றமும் பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. ஒரு உயர்ந்த குடும்பம், ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு குடும்பத்துல பிறக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த 2ல குரு இருக்கிறவங்க. அதே மாதிரி இந்த 2ல குரு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா குழந்தை பாக்கியத்துக்கு பெருமளவு பஞ்சங்கள் இருக்காது. நல்ல குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில இவர்களுக்கு அமையும். கையிருப்பு எந்த நேரமும் குறையாமல் இருக்கும். பொருளாதார ரீதியா பெரிய அளவிலான தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. பொதுவா இந்த 2ஆம் இடத்துல தனஸ்தான தனக்காரகன் அமர்றது காரக பாவநாஸ்திங்கிற அமைப்பு உண்டு. அல்ல பணத்தை கொடுத்து ஏமாறுறது, யாருக்காச்சும் கொடுக்கிற பணம் திரும்ப வராம இருக்கிறது, இந்த மாதிரியான சில இடர்பாடுகள் பொதுவா உண்டு. ஆனா பெரும்பாலும் இவர்கள் பொருளாதார ரீதியா கஷ்டப்படாத அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்த 2ஆம் இடத்துல குரு பகவான் தனித்து இருக்கக்கூடாது. அது வந்து காரக பாவநாஸ்தி அமைப்பை கண்டிப்பா ஏற்படுத்தும். குரு 2ல தனித்து இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா அதிகமா பொருளாதார ரீதியா கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. எனவே 2ஆம் இடத்துல குரு தனித்து இருக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு கிரகத்துடைய, அதுவும் சுப கிரகத்துடைய பார்வை, பாவிகளோட சேராத புதனுடைய பார்வை, அதாவது குருவுக்கு 7ஆம் இடத்துல புதன் பகவான் அமர்ந்து அவருடைய பார்வையோ அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையோ அல்லது சுக்கிரனுடைய பார்வையோ இந்த குரு பகவானுக்கு கிடைக்கிறது ரொம்ப நல்லது. தனித்து இருக்கக்கூடாது. சுபகிரகங்களோட இணைந்து 2ஆம் இடத்துல இருக்கும்போது அதீத வளர்ச்சி, அதீத மாற்றம், குடும்பத்துல அதீதமான மகிழ்ச்சி, அதிகமான சுபகாரியம் குடும்பத்துல நடக்கிறது இதெல்லாம் உண்டு. ஆனா 2ல குரு பகவான் தனித்து இருந்தா பொருளாதார ரீதியா தடுமாற்றத்தையும் பிரச்சனையும், கடன் தொந்தரவு அல்லது யாருக்காச்சும் பணம் கொடுத்து ஏமாறுறது, யாருக்காச்சும் கொடுக்கிற பணம் திரும்ப வராம
இருக்கிறது இந்த மாதிரியான இடர்பாடுகளை சந்திப்பாங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்களாம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுல குறிக்கோளா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு கிடைக்கிற வியாபார நண்பர்களும் இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல முறையில கிடைப்பாங்க. வியாபார நண்பர்களோட இணைந்து அதீதமான பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல பாசிட்டிவா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. மேக்ஸிமம் நெகட்டிவா பேச மாட்டாங்க. வசதி வாய்ப்புகளை அடைகிறதுல அதிகமான குறிக்கோள் இவர்களுக்கு இருக்கும். குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமையை அதிகமா பராமரிப்பாங்க. ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குரு தனித்து நின்றாக்கா ஏதோ ஒரு கட்டத்துல பொருளாதார ஏமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். வரக்கூடிய பணம் எங்க போதுனே தெரியலங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும். பொருளாதார ரீதியா ஒரு சில குறைபாடுகளையும் பிரச்சனையும் மாத்தி மாத்தி கொடுக்கும். குரு பாவிகளோட சேராம இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல குரு நீச்சமாக கூடாது, பிளஸ் வந்து தான பலத்தை இழந்து இருக்க கூடாது, பாவிகளோட சேரக்கூடாது. இப்படி நான் சொன்ன காம்பினேஷன்ல ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை குறிக்கும். அவங்க எல்லாம் பொருளாதார ரீதியா கொஞ்சம் தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுக்கான பலன்கள். அடுத்தது குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்தால் என்ன பலன்? உடைய ஜாதகத்துல குரு 3rd ஹவுஸ் அப்படிங்கக்கூடிய 3ஆம் இடத்துல இருந்தார்னா என்ன பலன்களை தருவார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, குரு 3ஆம் இடத்துல இருந்தாக்கா பக்தியில அதிகமான ஈடுபாடு இருக்கும். இளைய சகோதரத்துவம் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. உடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களை விட ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மையும் அதிக அளவுல கிடைக்கும். பொதுவா அந்த 3ல குரு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து எதிர்பாலினத்தவரிடம் அதிகமான மோகம், அதிகமான ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அளவோட தான் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா அதிகமான ஈர்ப்பு மோகம் அப்படிங்கிறது எதிர்பாலினத்தவரிடம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. அதே போல இந்த 3ஆம் இடம் தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துல குரு பகவான் அமரும் போது தயக்க குணத்தை கொடுப்பாரு. எந்த விஷயத்திலையும் ஒரு துணிவோடு இல்லாம ஏதோ குழம்பி ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு மனோபாவம் உடையவர்களா இருப்பாங்க. கூச்ச சுபாவத்தை கொஞ்சம் அதிகமா கொடுக்கும். அதே சமயத்துல எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல அபாரமான வெற்றியை கொடுக்கும். ஏன்னா அது முயற்சி ஸ்தானம். அதுல குரு பகவான் இருந்தா இருக்கக்கூடிய இறங்கக்கூடிய ஒரு துறைகள்ல அபாரமான வெற்றியும் வளர்ச்சியும் இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி இடமாற்றத்திற்கு பிறகு இவர்களுக்கு வெற்றி உண்டாகும். தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளி மாநிலம் இத மாதிரி இடமாற்றம் அடைவாங்க. அப்படி இடமாற்றத்திற்கு பிறகு இவர்களுக்கு பெயர் புகழ்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பா ஒரு முறையாச்சும் இடமாற்றம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. சொந்த ஊரை விட்டு பக்கத்து ஊருக்காச்சும் இடமாற்றம் அடைவாங்க. அதே மாதிரி இந்த 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா எதுலையும் தனித்துவமாக செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. உங்களுடைய செயல்பாடே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். தனித்துவமான மாற்றங்கள், தனித்துவமான வளர்ச்சி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 3ஆம் இடத்துல குரு தனித்து இருக்க கூடாது. ஏதாச்சும் ஒரு கிரகத்தோட இணைந்து இருக்கிறது நல்லது. அது சுப கிரகமா இருந்தா இன்னும் சிறப்பு. பாவ கிரகங்களோட இணைகிறது வந்து சில நிலைகள்ல குற்றம். ஆனா பொதுவா குரு அந்த 3ஆம் இடத்துல தனித்து இருந்தால் அது வந்து இளைய சகோதரத்துவத்திற்கு தோஷத்தை உண்டாக்கும். இளைய சகோதரத்துவத்தோட ஒத்து போகாத நிலையை குறிக்கும். என்ன சார் ஃபர்ஸ்ட்ல இளைய சகோதரத்துவம் நல்ல நிலையில இருப்பாங்க, இளைய சகோதரத்துவத்தால ஆதாயம் உண்டு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப என்னன்னா தனித்து இருந்தால் அப்படியே கொஞ்சம் உல்டாவா சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா குரு 3ஆம் இடத்துல தனித்து இருக்க கூடாது. அது ஜோதிடத்துல ஒரு மிக முக்கியமான விதி. குரு வந்து சுபகிரகத்துடைய பார்வை. குரு தான் சுபகிரகம், அவருக்கு மேல யார் சுபகிரகம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பௌர்ணமி சந்திரன் அல்லது பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் அல்லது சுக்கிரன் அல்லது பாவிகளோடு சேராத புதன், இந்த கிரகங்களால அந்த குரு பகவான் பார்க்கப்பட்டோ அல்லது அந்த கிரகங்களோட இணைந்தோ அமரும் போது நான் ஆரம்பத்தில் சொன்ன பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும். அப்படி இல்லாத பட்சத்துல பாவிகளோட சேர்க்கையோ பாவிகளோட பார்வையோ பெற்று அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல தனித்து இருந்தால் அது வந்து சகோதர நாசத்தை குறிக்கும். சகோதரர்களால சில இடையூறுகள், பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். குறிப்பா சொல்லணும்னா துலா லக்னத்துக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர்றது சுய முயற்சியால முன்னேற்றம் உண்டாகும். ஆனா இளைய சகோதரத்துவத்தால சில வருத்தங்கள், மனக்கசப்புகள் உண்டாகாமல் இருக்காது. ஏதோ ஒரு வகையில அது கொஞ்சம் குறை குற்றங்களை கொடுக்கும். எனவே குரு 3ஆம் இடத்துல தனித்திருந்தால் சகோதர சகோதரிகளுக்கு தோஷம் உண்டாகும் அப்படிங்கிறது பொது விதி. சகோதரக்காரகன், சகோதர ஸ்தானாதிபதி, 3ஆம் அதிபதி எந்த இடங்கள்ல இருக்காங்க, அது சாதகமா இருக்கா அப்படிங்கறத பொறுத்து சில விஷயங்கள்லாம் மாறுபடும். பொது விதியை பொறுத்த வரைக்கும் 3ல குரு பகவான் தனித்து இருக்க கூடாது. அதே மாதிரி குரு 3ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா சுய முயற்சியால முன்னேறுவாங்க. யாருடைய உதவியும் பெரும்பாலும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தன்னுடைய சொந்த உழைப்பால முன்னேறக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி தந்தையால ஆதாயம் உண்டு. தந்தை வந்து இவங்க மேல பாசமா இருப்பாங்க, இவங்களும் தந்தை மேல பாசமா இருப்பாங்க. தந்தையால ஆதாயம், தந்தை வழி உறவுகளால ஒரு ஆதாயம், தந்தை வழி உறவுகளோட ஒரு சுமூகமான நிலை இதெல்லாம் இருக்கும். நிறைய தங்க அணிகலன்கள் வாங்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். தங்கத்தின் மேல அதிக
அதிகமான ஈர்ப்பு இருக்கும். இவங்களுக்கும் நம்ம பார்க்கும்போது திருமணத்திற்கு பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை உண்டாகும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் கனெக்ட் பண்ணிடுவாரு. அதனால திருமணத்திற்கு பிறகு ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும். நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல பாவகிரகங்களுடைய ஆதிக்கம் இல்லாம இருந்து 7ஆம் அதிபதி நல்ல நிலையில இருந்து அப்போ குரு பார்வை 7ஆம் இடத்துல பதியும் போது திருமண வாழ்க்கை இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும். வாழ்க்கை துணையால அதீதமான ஆதாயம் உண்டாகும். அதே மாதிரி இந்த 3ல குரு பகவான் இருக்கிறவங்க எல்லாம் பொருளாதாரத்தின் மேல ஒரு மாதிரி ஈர்ப்பு உடையவர்கள். நல்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தன்னுடைய உழைப்பு அதிகமா கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. வெளியூர் வெளி மாநிலம் போய் சம்பாதிக்கக்கூடியவர்கள். பயணங்கள் அடிக்கடி இருக்கும். இவங்களுக்கு அடிக்கடி பயணம் பண்றது பிடிக்கும். பயணத்தால ஆதாயங்கள்லாம் கிடைக்கும். இதெல்லாம் குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்த ஒரு பொது பலன். அவர் தனித்திருந்தால் குற்றம். அதுவே சுபகிரகங்களோட பார்வையிலோ சேர்க்கையிலோ இருந்தால் அது சுபத்துவம். பாவிகளோட சேர்க்கையோ பார்வையோ பெறாமல் இருக்கிறது உத்தமம். இதை நான் உங்களுக்கு ஒரு அடிஷனல் லெவலா நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் என்ன பலன்? சுகஸ்தானத்துல குரு. பொதுவா அந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. இந்த 4th ஹவுஸ்ல குரு பகவான் இருந்தா தாயார் நல்ல நலனோட இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நல்ல நலனோட நல்ல ஆற்றலோட இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தாயாரால இவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகளால ஆதாயம் உண்டாகும். இந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா அந்த குழந்தை பாகியம் சில தடை தாமதங்களுக்கு பிறகுதான் அமையும். ஏன்னா 5க்கு 12ல குரு பகவான் மறைகிறாரு. குழந்தை பாகியம் கொஞ்சம் தாமதப்பட்டு கிடைக்கும். ஆனா புத்திர பாகியம் உண்டு. அதில் மாற்று கருத்து இல்ல. கொஞ்சம் தடை தாமதத்திற்கு பிறகு கிடைக்கும். அதே போல குழந்தைகளோட பிள்ளைகளோட இவர்களுக்கு கொஞ்சம் ஒத்து போகாத நிலைகள்லாம் இருக்கும். பிள்ளைகள் மூலமாகவோ குழந்தைகள் மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு மனக்கசப்பு மன வருத்தம் வராமல் போகாது. அதே மாதிரி இந்த 4ல குரு பகவான் இருந்தா பகைவர்களால சில தொந்தரவுகள்லாம் உண்டாகும். விவசாயம் சம்பந்தப்பட்ட குடும்பமாக நீங்க இருந்தீங்கன்னா விவசாயத்தின் மூலமா நல்ல வருமானம் உண்டாகும். நல்ல விவசாயம் பார்த்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல், நிலபுலங்களை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் இந்த 4th ஹவுஸ்ல குரு இருக்கிறவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி இந்த கேந்திர ஸ்தானமான இந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் அமர்றது ஒரு நிலையில நல்ல வசதி வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். ஒண்ணுமே இல்லைனாலும் ஏதோ ஒரு விதத்துல அதை அடையக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. நீங்களே சுய முயற்சியால உங்களுடைய அந்த வசதியான வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீங்க. அதே மாதிரி செல்வம் செல்வாக்கு இதுல எல்லாம் பெரிய அளவுல தடுமாற்றங்கள்லாம் இருக்காது. செல்வம் செல்வாக்கெல்லாம் உங்களை தேடி வந்துடும். அதே மாதிரி அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நல்ல வண்டி வாகன சேர்க்கை, நிறைய நிலபுலங்களுடைய சேர்க்கை. இந்த 4ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க எல்லாம் நல்ல அந்த மாடு கண்ணெல்லாம் வச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மாடு வளர்த்து பால் கறந்து விற்கக்கூடியவர்கள், கன்று காளிகள் வச்சிருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாம் இந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும். அல்லது குருவுடைய பார்வையிலேயாச்சும் இந்த 4ஆம் இடம் இருக்கும். அதே மாதிரி நல்ல பழக்க வழக்கம் உண்டாகும். ஒழுக்கமானாக இருப்பாங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய இடம், உடைய கேரக்டர் குறிக்கக்கூடிய இடம். லக்னம் பிளஸ் 4ஆம் இடம். அதுல குரு பகவான் அமரும் போது நேர்மையா இருக்கும்னு நினைப்பீங்க. ஒழுக்கமானா இருப்பீங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும். எல்லார்ட்டையும் மரியாதையா பேசுவீங்க. மற்றவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பீங்க. நல்ல கல்வி ஆற்றல் உண்டு. நல்ல படிப்பறிவு இருக்கும். படிக்கலைனாலும் படிச்சவங்களுக்கு ஈக்குவலான அந்த சிந்தனை, அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது அற்புதமா இருக்கும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பீங்க. தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. சுகபோக வாழ்க்கையில நாட்டம் அதிகமா இருக்கும். சுகமா வாழணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு நாட்டம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் சுபகிரகங்கள் அமரும் போது கேந்திராதிபத்திய தோஷத்தை உண்டாக்கும். எனவே 4ஆம் இடத்திலும் குரு பகவான் தனித்து இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. சுபகிரகத்துடைய பார்வையிலேயோ அல்லது சுபகிரகத்துடைய சேர்க்கையிலேயோ இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாச்சும் ஒரு கிரகத்தோட இணைந்து இருக்கிறது நல்லது. அது சுபமோ அசுபமோ ஏதாச்சும் ஒரு கிரகத்தோட இணைந்து இருக்கிறது கொஞ்சம் உத்தமமான பலன்களை கொடுக்கும். அல்லது கேந்திராதிபத்திய தோஷத்தின் மூலமா இப்ப நான் சொன்ன விஷயம்லாம் கிடைக்கும். ஆனால் தாமதப்பட்டு கிடைக்கும். குரு 4ஆம் இடத்தில் அமரும் போது ஆட்சி உச்சம் பெறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நட்பு வீட்டில் இருக்கிறது ஒரு உத்தமமான அமைப்பு. பகை வீட்டில் இருக்கிறது பரவாயில்லங்கிற மாதிரியான அமைப்பு. ஆட்சி உச்சம் பெற்றால் அது கேந்திராதிபத்திய தோஷமாக மாறி இப்ப அசையும் ஆசையா சொத்துக்கள், நலமான வாழ்வு, சுகமான வாழ்வு இதெல்லாம் ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளையும் பாதிப்புகளையும் கொடுக்கும். மன நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பை கொடுக்கும். எல்லாத்தையும் கொடுத்துரும். பணம், பொருள், வீடு, வாசல் எல்லாத்தையும் கொடுத்துரும். ஆனா மன நிம்மதியை கெடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை பண்ணும். அதுதான் கேந்திர ஆதிபத்திய தோஷம் சொல்லுவோம். எனவே 4ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்றது நல்லது. ஏதாச்சும் ஒரு கிரகத்தோடு இணைந்திருப்பது சிறப்பு. ஆட்சி உச்சம் பெறாமல் சமநிலையில் அமருவது உத்தமமான பலன்களை நிச்சயமா கொடுக்கும். அடுத்து 5ஆம் இடத்தில் குரு. இந்த 5ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு வகையில கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். குலதெய்வத்துடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் இவர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது மிக சிறப்பா இருக்கும். நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போதுமே கிடைக்கும். ஏன்னா இந்த 5ஆம் இடத்துல குரு பகவான் அமரும் போது காரக பாவனாஸ்தி அமைப்பின் அடிப்படையில புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்திலே அமரும் போது புத்திர தோஷத்தை உண்டாக்குவாரு. குழந்தை பாகியம் பிறக்கிறதுல தாமத அமைப்புகள் உண்டாகும். பொதுவா 5ல குரு பகவான் இருந்தா குழந்தை பாகியம் இல்லாத அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால்
ஆனா நம்ம வெறுமனே 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்தா குழந்தை பாக்கியமே கிடையாதுங்கிறதெல்லாம் பொதுவா எடுக்கக்கூடாது. 5ல குரு பகவான் அமர்ந்தா புத்திர தோஷங்கிறது உண்மைதான். ஆனா 5ஆம் அதிபதியின் நிலை என்ன, 5ஆம் அதிபதி எந்த இடத்துல அமர்ந்திருக்காரு, அவருக்கு வீடு கொடுத்தவர் எந்த இடத்துல அமர்ந்திருக்காரு, 5ஆம் இடத்துல பாவகிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இருக்கா, இதெல்லாம் பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும். 5ல குரு பகவான் அமர்ந்து 5ஆம் அதிபதி நல்ல இடத்துல போய் அமர்ந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, ஆனா தாமதப்பட்டு கிடைக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து குழந்தை பாக்கியம் தாமதப்பட்டு கிடைத்தாலும் நல்ல புத்திரர்கள் கிடைப்பாங்க, புத்திரர்களால ஆதாயம் உண்டாகும். பொதுவா அந்த 5ல குரு பகவான் இருக்கிறவங்களா நுண்ணிய அறிவு உடையவர்களா இருப்பாங்க, புத்திரர்கள் நல்ல நிலைக்கு வருவாங்க, புத்திரர்கள் புத்திசாலிகளாக இருப்பாங்க, புத்திரர்களால மகிழ்ச்சி உண்டாகும், குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும், திடீர் பணவரவு, திடீர் உயர்வு, திடீர் மாற்றம், உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடிய ஆற்றல், மதிப்பு மரியாதை மிக்க இடத்துல அமரக்கூடிய ஒரு ஆற்றல், சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து, பெயர், புகழ், இதெல்லாம் 5ல குரு இருக்கிறவங்களுக்கு டிஃபால்ட்டா கிடைச்சிடும். நல்ல உயர்ந்த குடும்பத்துல பிறந்தவர்களா இருப்பாங்க, உங்களுடைய பாட்டன் முப்பாட்டன்லாம் அதீத புண்ணியம் செய்தவர்களா இருப்பாங்க. இவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு தனி பெயர், ஒரு நல்ல பெயர் இருக்கும். எப்போதுமே ஊர்ல வந்து உங்களுடைய குடும்பத்தை பற்றி கேட்டாக்கா ஒரு நல்ல பெயர், இந்த குடும்பமா உங்க ரொம்ப நல்லவங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுப பேச்சு வார்த்தைகளை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள், மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள். 5ல குரு பகவான் இருக்கிறவங்களா நல்ல அறிவாற்றல் இருக்கும். அதே மாதிரி இந்த 5ல குரு இருக்கிறவங்களா லாயரா இருப்பாங்க, நல்ல வாதம் புரியக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால ஜட்ஜ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. லாயரோட மேல நம்ம பார்க்கும்போது ஜட்ஜ், நீதிபதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரந்த மனப்பான்மை இவர்களுக்கு அதிகமா இருக்கும், பொது காரியங்கள்ல அதிகமா ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க, சமூக நலன்ல அதிக அக்கறை இவர்களுக்கு இருக்கும், சமூக நல பணிகள்ல ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த தொண்டு நிறுவனம் வச்சுக்கிறது, மற்றவர்களுக்கு சேவை செய்யறது, மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது, இதெல்லாம் 5ல குரு பகவான் இருக்கிறவங்க தான். அதே போல சிறப்பான குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே இவர்களுக்கு இருக்கும், குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவர்களா இருப்பாங்க. என்ன குரு அந்த 5ஆம் இடத்துல தனித்திருந்தால் புத்திர தோஷத்தை மட்டும் உண்டாக்கும். சுபகிரகங்களோட சேர்ந்து இருக்கிறது, சுபகிரகங்களுடைய பார்வையில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த தோஷத்திற்கான ஒரு நிவர்த்தி. அப்படி குரு தனித்திருந்து புத்திர தோஷம் ஏற்படுற மாதிரி இருக்குன்னா யானை அப்படிங்கக்கூடிய அந்த விலங்குக்கு உங்களால முடிஞ்ச உதவி, யானைக்கு உணவு கொடுக்கிறது, யானை பாக்குறத கேட்டுட்டு அதுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுக்கிறது, அதே போல யானைக்கு வீடு அமைத்து கொடுக்கிறது, யானையை வந்து பராமரிக்கிறதுக்கு ஏதாச்சும் உதவி பண்றது, ஏதாச்சும் உதவி பண்ணும்போது அந்த குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடை தாமதங்களை விலகி சுப செய்தி மிக விரைவாக கிடைக்கும். எனவே 5ல குரு பகவான் இருக்கிறது ஒரு வகையில அற்புதமான அமைப்பு. அடுத்த 6ஆம் இடத்தில் குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்துல குரு பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படி நம்ம பார்க்கும்போது, இந்த 6ல குரு பகவான் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா பகைவரை வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களா இருப்பாங்க. உங்களுக்கு பய உணர்வு இருக்கும், தன்னுடைய பகைவரை புத்தி சாதுரியத்தின் அடிப்படையில வெல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. யாரையும் டைரக்டா எதுக்க மாட்டாங்க, மறைமுகமா வேலையை பார்த்து விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 6ல குரு பகவான் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா சமுதாயத்துல இவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். குழந்தை பாக்கியத்திலையும் சில தடை தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் தாமதப்படக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 6ல குரு இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த 6ல குரு பகவான் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் சிரமப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. உடல் ஆரோக்கியத்துல சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், உடலும் கொஞ்சம் நலிந்த தேகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது அதீத பருமன் உடையவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6ல குரு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டத்தில் சில இடர்பாடுகள் இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு தனக்கு தேவையானதை ஈர்த்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு பார்த்தோம்னா இவருடைய வளர்ச்சி அபாரமா இருக்கும். நல்ல ஆரோக்கியம், நல்ல உணவு, அதே மாதிரி வந்து வாழ்க்கையில தனக்கு தேவையான விஷயங்களை அடையறதுக்கான அந்த ஒரு ஆற்றல், குடும்ப வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி, ஒரு மாற்றம், குடும்ப வாழ்க்கை மூலமாக ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய ஆற்றல், குடும்ப வாழ்க்கையில அதிகமான ஈடுபாடு, எல்லாரும் ஒன்னா இருக்கணும், ஒரு கூட்டு குடும்பமா வாழணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மனோபாவம், பொருளாதார ரீதியாக அனுகூலமான மாற்றங்கள், இதெல்லாம் ஒரு பிற்பகுதிகளில் இவர்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் சிரமங்கள் இருந்தாலும் போக போக இவர்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். குரு பகவான் அந்த 6ஆம் இடத்துல பலம் இழந்து இருக்காரு, தன்னுடைய ஸ்தான பலத்தை இழந்து இருக்காரு, அல்லது குரு அந்த 6ஆம் இடத்துல கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில பாவகிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ பெற்று இருக்காருன்னா அவர்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் வரும். வயிறு கோளாறு, வயிற்றுல வலி அதிகமா இருக்கிறது, இந்த மாதவிடாய் காலங்கள்ல பெண்களுக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது. மேலும் பெரியவர்களுடைய சாபத்தால வாழ்க்கையில இந்த மன அமைதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கிறது. இதெல்லாம் இந்த 6ல குரு இருக்கிறவங்களுக்கு டிஃபால்ட்டா நடக்க வாய்ப்பு இருக்கு. பொதுவா 6ல ஒரு சுபகிரகம் வந்து 6ஆம் இடத்துல மறையக்கூடாது, அது ஒரு குற்றம்.
சுப நிகழ்வுகள், சுப மாற்றங்கள் இதெல்லாம் தாமதப்படுற அமைப்பை குறிக்குது. ஆனா 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து சுபஸ்தானங்களை பாக்குறாரு. அதாவது 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதே மாதிரி நம்முடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அது மாதிரி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. மிக முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்ப்பாரு. அதனால ஆரம்பத்தில் சில சிரமங்கள் இருக்கும். போக போக வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகி தனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் இவங்க கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி வாயு தொந்தரவு இவர்களுக்கு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுலயும் இவர்கள் கவனமா இருந்துக்கணும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதெல்லாம் இவங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது 7ஆம் இடத்துல குரு. இந்த 7th ஹவுஸ்ல குரு ஒரு வகையில நல்லது, ஒரு வகையில குற்றம். 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்வது ஒரு நிலைகள்ல குற்றம். காரணம் என்னன்னா, அந்த 7ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெறாமல் இருக்கிறது சிறப்பு. அப்படி ஆட்சி உச்சம் அடைந்தால் அது கேந்திராதிபத்திய தோஷத்தை உண்டாக்கும். எனவே ஆட்சி உச்சம் பெறாமல் இந்த 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்வது நல்லது. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கிரகத்தோட பார்வையிலேயே சேர்க்கையிலேயே இருக்கிறது உத்தமம். தனித்த குருவாக 7ல இருக்கும்போது அது கேந்திராதிபத்திய தோஷத்தை உண்டாக்கும். அந்த 7ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் அடைந்தா அந்த கேந்திராதிபத்தியம் முழுமையாக வேலை செய்யும். அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். இந்த 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நல்ல மனைவியை கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல மனைவி கிடைப்பாங்க. அதே மாதிரி மனைவி பார்த்தோம்னா பக்தி மார்க்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒழுக்கம் நிறைந்தவர்களா இருப்பாங்க. குரு லக்னத்தை பார்த்தால் உடல் நலம் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் அற்புதமா இருக்கும். நல்ல குணாதிசயங்களை உடைய பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த 7ல குரு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா சமுதாயத்துல நல்ல பெயர் புகழ் அப்படிங்கிற மாதிரி சமுதாயத்துல உயர்ந்த இடத்துக்கு போவாங்க. அதே மாதிரி மனைவியாக வரக்கூடியவங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட குடும்பமாக இருக்கிறது வாய்ப்பு அதிகம். ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு உடையவளாக அந்த மனைவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனைவி ஆன்மீக விஷயத்துல அதிகமான நாட்டத்தோட ஆன்மீகம் தினமும் பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த மனோபாவம் உடையவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 7ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா அந்த உயர்ந்த மத குருக்களோட அதிகமான தொடர்புல இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மத குருமார்களோட அதிகமான தொடர்பு, அவர்களுடைய ஆசீர்வாதம், அவர்களுடைய உபதேசனை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து அவரை ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் பார்த்து இந்த 7ஆம் இடத்துல குரு பகவான் டிராவல் பண்ணும்போது மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கு. எந்த கிரகமும் பார்க்காம குரு அந்த இடத்துல ஆட்சி உச்சம் பெற்று தனித்த நிலையில இருக்காருன்னா அது முழுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை உண்டாக்கும். அதே மாதிரி சுபகிரகத்துடைய பார்வையில வரும்போது அந்த கேந்திராதிபத்தியம் முழுமையாக வேலை செய்யும் அப்படிங்கிறது ஒரு விதியாக இருக்கு. எனவே இவர்களுக்கு தாமத திருமணம் நடக்கும் அல்லது திருமணமே நடைபெறாத அமைப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மன வாழ்க்கையில நிறைய கசப்பு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி மக்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கணவன் இந்த மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தும். எனவே 7ல குரு பகவான் இருக்கிறது ஒரு வகையில நல்லதாக இருந்தாலும் அவருடைய பொது நிலைகளை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். அவர் எப்படி இருக்காரு, அந்த இடத்துல இந்த கிரகத்துடைய ஆட்சி தொடர்புல இருக்காரா, இல்ல தனித்து இருக்காரா, ஆட்சி உச்சம் பெற்று இருக்காரா. பொதுவா குரு 7ஆம் இடத்துல நிஷ்பல அமைப்பு அடைவாரு. இருப்பினும் அவர் அந்த 7ஆம் இடத்துல அமர்ந்து முழுமையான பலத்தோட டிராவல் பண்றது உத்தமம் கிடையாது. அது ஒரு சில குறைகளையும் குற்றங்களையும் கொடுக்கும். ஆனா ஏதாச்சும் ஒரு கிரகத்துடைய சேர்ந்தோ அல்லது ஏதாச்சும் ஒரு கிரகத்தை பார்த்தோ இருக்கும் பட்சத்தில் இந்த பலன்கள் முழுமையாக மாறுபடும். எனவே குரு 7ஆம் இடத்தில் அமர்வது சுய முயற்சியால முன்னேற்றம் உண்டாகும். வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உயர்ந்த லட்சியங்கள் இருக்கும். எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும், மன நிம்மதியோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த குறிக்கோள் உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒன்று இருக்கும். அதிகமாக கனவு காணக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு நாட்டம் இருக்கும். மத குருமார்களோட தொடர்பு இருக்கும். ஆன்மீகத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு கிடைக்கும். இதெல்லாம் 7ல குரு இருக்கிறதுக்கான பாசிட்டிவான ரிசல்ட். ஆனா திருமண வாழ்க்கைன்னு வரும்போது நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. சிலருக்கு ஒன்றுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் முழுமையா வேலை செஞ்சா ஒன்றுக்கு மேற்பட்ட கணவன் மனைவி, அல்லது கேந்திராதிபத்திய தோஷம் முழுமையா வேலை செஞ்சா வாழ்க்கை துணையால மன உளைச்சல், மன வருத்தம், அல்லது வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை, இப்படி ஏதாச்சும் ஒரு குறைகளை கொடுக்குது. பொதுவா 7ஆம் இடத்துல குரு ஆட்சி உச்சம் பெறாம அதீத சுபத்துவம் அடையாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாச்சும் கிரகத்துடைய சேர்ந்து டிராவல் பண்றது திருமண வாழ்க்கைக்கு ஒரு வகையில உகந்த அமைப்பாக பார்க்கப்படுது. அடுத்தது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் அமர்றது சில நிலைகள்ல குற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் சில லக்னங்களுக்கு இது நல்லது. குரு 6ஆம் அதிபதியாக 12ஆம் அதிபதியாக அவர் 8ஆம் இடத்துல அமர்ந்தா விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கும். பொதுவா ஒரு இயற்கை சுவர் 8ல மறையக்கூடாது. இப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாக்கா திருமண வாழ்க்கையில சில குழப்பங்கள், குளறுபடிகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. திருமணம் நடைபெறதுக்கு தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனைவி அமைவது கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் கஷ்டம்.
காலகட்டம். திருமணம் முடிந்தால் மனைவியுடைய உடல் ஆரோக்கியத்துல சில ஏற்றத்தாழ்வுகள் பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. ஆனால் செல்வ நிலைகள் இருக்கும். ஜோதிட துறையில நல்ல அறிவு ஏற்படும். 8ல குரு பகவான் இருந்தா மறைந்த குரு நிறைந்து தருவார். எனவே நல்ல அறிவை கொடுத்துருவாரு. ஒழுக்கமான சிந்தனைகளை கொடுப்பாரு. ஜோதிட துறையில உச்சத்தை அடையக்கூடிய அந்த ஆற்றலை கொடுப்பாரு. அதே மாதிரி 8ல குரு பகவான் இருக்கும்போது இந்த இறப்பு அப்படிங்கிறது மேக்சிமம் இந்த இயற்கை மரணமா இருக்கும். ரொம்ப கஷ்டப்படாம நிம்மதியா இறந்து போற ஒரு அமைப்பை கொடுக்கும். ரொம்ப வதை இல்லாம, ரொம்ப சித்திரவதை இல்லாம உயிர் உடனே போற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும். அது 8ல குரு பகவான் இருக்கிறதுக்கான ஒரு பலனா நம்ம எடுத்துக்கலாம். குரு பகவான் 8ல இருக்கும்போது நீண்ட ஆயுள் உண்டு, நல்ல தீர்க்க ஆயுசு உண்டு. இயற்கை மரணமாக இருக்க வாய்ப்பு அதிகம். அல்ல நல்ல நீண்ட ஆயுளை அனுபவித்து தேவையான விஷயங்களை அனுபவித்து செல்லக்கூடிய ஆற்றல். நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பாரு. ஆரோக்கியத்திலும் பெரிய அளவுல தடுமாற்றங்கள் இருக்காது. பிரச்சனைகள் வந்தாலும் அது உடனே சரியாகிற ஒரு அமைப்பு. அதே மாதிரி திடீர் தன சேர்க்கை, மறைமுகமான பொருளாதார வரவு, மறைமுகமான தன சேர்க்கை, இந்த LIC பாலிசி போடுறது, அதே மாதிரி எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த விஷயம் திடீர்னு ஒரு பல்கா கிடைக்கிறது. அதே மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நல்ல பெயர், இறுதி நாட்கள்ல அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, நிம்மதியா இருக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் 8ல குரு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். குரு பாவிகளோட சேர்க்கை பெறாம இருக்கிறது நல்லது. பலம் இழக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி அங்க குரு பகவான் பலம் இழந்து இருக்காரு, வக்ரம் பெற்று இருக்கார், குரு தன்னுடைய ஸ்தான பலத்தை இழந்து இருக்கிறார். அப்படிங்கும் போது அந்த குரு பகவான் மன அமைதியை கெடுப்பாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு மன அமைதியை கெடுத்துருவாரு. அல்லது ஒன்னத்தையும் கொடுக்காம மன நிம்மதி இல்லாத ஒரு மனநிலை கொடுப்பாரு. அதே போல நோய், உடல் ஆரோக்கிய பாதிப்பு, மத்தவங்களுடைய சாபத்தால மன அமைதியை கெடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, இதெல்லாம் குரு அங்க பாவத்துவமா, அதீத பாவத்துவமா இருக்கும்போது ஏற்படும். பொதுவா 8ல குரு பகவான் அமரும் போது நல்ல ஆயுள், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறாரு. மறைந்த குரு நிறைந்து தருவாருங்கிற அமைப்பின் அடிப்படையில நல்ல தன சேர்க்கையும் கொடுத்துருவாரு. ஆனா அந்த தன சேர்க்கையெல்லாம் மறைமுகமான தன சேர்க்கையா இருக்கும். வெளியில சொல்ல முடியாத தன சேர்க்கையா இருக்கும். ஒரு சிலருக்கு புதையல் யோகத்தை கொடுப்பாரு. புதையல் யோகத்துக்கு மற்ற தன கிரக சேர்க்கை எல்லாம் உண்டு. 8ல குரு பகவான் இருந்தா மறைமுகமான தன சேர்க்கைகளை கொடுப்பாரு. அவர் பலம் இழந்திருப்பது குற்றம். ஓரளவுக்கு பலமாக சுபகிரகங்களுடைய பார்வையில் இருக்கிறது உத்தமமான பலன்களை கொடுக்கும். அடுத்தது குரு பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படி நம்ம பார்க்கும்போது 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது அதீத சுபத்துவம், ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. 9ல குரு இருக்கிறவங்க எல்லாம் பொதுவா பார்த்தோம்னாக்கா அதிகமான கருணை உள்ளமுடையவர்களா இருப்பாங்க. மிக உயர்ந்த பதவியில அமரக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. உச்சபட்சமான பதவிகளுக்கு செல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. அதிகாரமிக்க பதவிகள் அமரக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே போல ஆன்மீகத்துல சிறந்து விளங்குவாங்க. ஆன்மீக நாட்டம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். மிகப்பெரிய மடாதிபதிகளுடைய தொடர்பை பெற்றவர்களா இருப்பாங்க. ஆன்மீகவாதிகளுடைய தொடர்பை பெற்றவர்களா இருப்பாங்க. இவங்க எந்த கோவில் குளங்களுக்கு போனாலும் மதிப்பு மரியாதை அதிகமா கிடைக்கும். மிக உயர்ந்த படிப்புகள் எல்லாத்தையும் படித்தவர்களா இருப்பாங்க. ஜோதிடத்துல ஆர்வம் அதிகமா இருக்கும். ஜோதிட துறைகள்ல சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த 9ல குரு இருக்கக்கூடியவர்கள்லாம் நல்ல ஜோதிட ஞானத்தை பெற்றவர்களா இருப்பாங்க. எல்லாத்தையும் எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு டிஃபால்ட்டா உண்டாகும். வெளிநாடு சென்று செல்வ செழிப்பை பெறக்கூடியவர்களா இருப்பாங்க. வெளிநாட்டின் மூலமாக இவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்பு மூலமாக பணவரவு இருக்கும். இந்த NGO வச்சு நடத்துறது, இந்த தர்ம ஸ்தாபனங்கள், தர்ம காரியங்கள் அதிகமா செய்யறது, வெளிநாட்டின் மூலமாக பணவரவை பெற்று மற்றவர்களுக்கு உதவி செய்யறது, இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த பாகியத்துல குரு இருக்கிறவங்க தான். 9ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அதிகமான தர்ம சிந்தனையை கொடுக்கும். ஏன்னா அது தர்மஸ்தானம். அதுல குரு பகவான் அமரும் போது தனக்குன்னு இல்லாம பிறருக்காக வாழக்கூடிய அந்த மனோபாவத்தை கொடுக்கும். குலதெய்வத்துடைய அருள் அற்புதமா கிடைக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் எப்போதுமே இவங்களுக்கு இருக்கும். மந்திர வித்தை இவர்களுக்கு நன்றாக தெரியும். மந்திர வித்தைகளை தெரிந்து கொள்றதுல ஆர்வம் இருக்கும். தன சேர்க்கை சிறப்பா இருக்கும். பூர்வீகத்தால அனுகூலம் உண்டாகும். பெற்றோர்கள் மூலமாக அனுகூலத்தை பெறக்கூடியவர்கள். தந்தை மேல பாசம் அதிகமா இருக்கும். தந்தைக்கு நீண்ட ஆயுள் உண்டாகும். தந்தை ஒரு உயர்ந்த பதவியில இருந்தவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு பதவியில இருந்தவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது தந்தை சமுதாயத்துல ஒரு நல்ல மதிப்பை பெற்று ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொது பணிகள்ல அதிகமா ஈடுபடக்கூடியவர்கள், தெய்வீக பணிகள்ல அதிகமா ஈடுபடக்கூடியவர்கள். இந்த 9ல குரு பகவான் அமர்ந்தா அந்த கோவில் கட்டுறது அல்லது அந்த ஐடியா வச்சு வரும். கோவில் கட்டுறதுக்கு அந்த ஐடியா வச்சு வரும். எங்க வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுவாங்க இவங்களுடைய செலவுல. நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும். பெரிய மனிதர்களுடைய, பெரிய ஞானிகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதெல்லாம் பாகியத்துல குரு பகவான் இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன். இந்த குரு இங்க ஸ்தான பலத்தை இழந்தோ அல்லது வக்ரம் பெற்றோ அஸ்தங்க பெற்றோ இருந்தால் இப்ப நான் சொன்ன பலன்கள்லாம் அப்படியே கொஞ்சம் மாறுபடும். அதையும் வக்ரம் பெற்று இருந்தா இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். பாவிகளோட சேர்க்கையோ பாவிகளோட பார்வையோ இல்லாம சுபகிரகங்களுடைய பார்வை சேர்க்கையில் இருக்கும்போது இன்னும் அதீதமான சுப பலன்களை இந்த குரு பகவான் கொடுப்பார்.
அடுத்தது 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தா என்ன பலன்? இந்த 10ல குரு பகவான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா நல்ல தொழில் அமைப்புகள் உண்டாகும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு வரும். பூர்வீகமா இருக்கக்கூடிய தொழிலை எடுத்து நடத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. இடம் மாறி புகழ் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு முறையாச்சும் இடமாற்றம் அடைவாங்க. அதே மாதிரி செல்வ நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் உயர்வா இருக்கும். ஆரம்பத்தில் சில சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையுடைய பிற்பகுதிகளை எல்லாத்தையும் பெறக்கூடியவர்களா இருப்பாங்க. அரசாங்கத்துல ஒரு நல்ல பெயர் நல்ல ஒரு புகழ் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டீச்சிங் ஃபீல்டு ஆசிரியர் துறையில பிரகாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறது, மற்றவங்களுக்கு போதிக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். நல்ல அட்வைஸ் சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு அறிவுரை வழங்குறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. கருத்தா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்த்துருவாரு. எனவே பேச்சால ஆதாயம் உண்டு. நல்ல பேச்சாற்றல் இருக்கும். நீதிபதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வக்கீல் பணி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசி பிழைக்கக்கூடிய தொழில்கள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவுன்சிலரா இருப்பாங்க. நல்ல கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி பொருளாதாரத்துல எப்போதும் ஒரு ஈர்ப்பு ஒரு நாட்டம் இருக்கும். உங்களுடைய சிந்தனை எல்லாம் வந்து பொருளாதாரத்தை நோக்கி இருக்கும். எப்படி நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம், எப்படி உயர்ந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த யோசனை இவர்களுக்கு அதிகமா வரும். அடுத்து அரசாங்கத்துல நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். இந்த 10ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா இவங்களை சுத்தி எப்போதும் ஒரு வட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 4 பேர் இவங்களை சுத்தி இருந்துகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். இவங்களுடைய வட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகமா இவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த வருமானத்தை பெருக்கிறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. கோவில் சம்பந்தமான இடங்கள்ல வேலையில அமர்றது, கோவில் சார்ந்த துறைகள்ல பணிபுரியறது, அது சார்ந்த விஷயங்கள் அதிகமா ஈடுபடுறது, தர்ம காரியங்கள் அதிகமா செய்யறதுக்கு முனைப்பா ஈடுபடுறது, இதெல்லாம் இவர்களுக்கு அதிகமா வரும். குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உயர்ந்த பதவிகள்ல அமரக்கூடிய ஆற்றல் உண்டாகும். குறிப்பா பணம் நாட்டம் இவர்களுக்கு அதிகம். எனவே இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட தொழில், வட்டி தொழில், வட்டி பிசினஸ், பணம் கொடுக்கிறது வாங்குறது சம்பந்தமான தொழில் அல்லது அது சார்ந்த துறை, அதாவது வங்கி துறை, இதுல எல்லாம் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. இது சார்ந்த துறைகள்ல பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நேர்மையான வழியில செல்லக்கூடிய நிலை இவர்களுக்கு உண்டு. மேக்சிமம் யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. தான தர்மம் இதுல அதிகமான ஈடுபாடு இருக்கும். பாவ புண்ணியங்களுக்கு பயப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. பொது காரியங்கள்ல அதிகமா ஈடுபடுவாங்க. இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல தன்னுடைய ஸ்தான பலத்தை இழக்காம இருக்கிறது நல்லது. இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் பாவகிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ பெறாமல் சுபத்துவ நிலையில் இருந்தால் கூடுதல் சிறப்பு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி பாவகிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ பெற்றிருந்தால் இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் தடை தாமதங்கள் ஏற்படும். கொஞ்சம் எல்லாம் டிலே ஆகுற மாதிரி இருக்கும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தடை தாமதம் தடுமாற்றங்கள் உண்டாகும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல இந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கும் அப்படிங்கிறதுனால தாய் மேல பற்று உடையவர்களா இருப்பாங்க. வண்டி வாகனம் வீடு வாசல்லாம் இவங்களுக்கு உண்டு. தாயார் மேல அதீதமான பற்று பாசம் இவர்களுக்கு இருக்கும். தாயை பிரிந்து சிறிது காலம் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ கல்வி சார்ந்த விஷயங்கள் நிமித்தமாகவோ தாயை பிரிந்து சிறிது காலம் வெளியிடங்களில் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல ஒழுக்கமானா இருப்பாங்க. பெரும்பாலும் தீய பழக்க வழக்கங்களை ஈடுபட மாட்டாங்க. நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கும். நல்ல மன ஆரோக்கியம் இருக்கும். எதையும் நினைச்சும் பெருசா அலட்டிக்க மாட்டாங்க. லைஃப்ல எல்லாம் ஒரு மாதிரி அனுபவ பாடம் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவா கூட பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிட்டு நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. பாசிட்டிவா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து குரு 10ல இருக்கிறவங்களுக்கான சிறப்பு பலன். பாவகிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ பெறாம இருக்கிறது உத்தமம். அப்படி இருந்துட்டா இந்த 10ல இருக்கிற குரு ஒரு நல்ல உயர்வையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும். அல்லது நான் சொன்ன விஷயத்துல எல்லாம் ஏதாச்சும் தடை தாமதம் தடுமாற்றம் வருத்தங்களை பொதுவா கொடுக்கும். அடுத்தது 11ஆம் இடத்துல குரு பகவான். 11ல குரு பகவான் இருக்கிறது ஒரு வகையில மிக மிக அற்புதமான அமைப்பு. 11ல எந்த கிரகம் இருந்தாலும் ஸ்கோர் பண்ணிடும். அதுல குரு இருக்கிறது ஒரு உயர்ந்த அமைப்பு, உன்னதமான அமைப்பு. இந்த 11ல குரு இருக்கிறவங்க எல்லாம் தொழில் மூலமா நல்ல வருமானம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரும்பாலும் இவர்களுக்கு கீழே ஒரு 4 பேர் எப்படியும் வேலை பார்ப்பாங்க. முதலாளி நிலையில இருப்பாங்க. அல்லது அந்த ஐடியாவாச்சும் உங்களுக்கு வந்துடும். ஏதாச்சும் பிசினஸ் பண்ணணும், பெருசா ஏதாச்சும் பண்ணணுங்கிற ஐடியாவாச்சும் வரும். எனவே தொழில் மூலம் நல்ல வருமானம் இருக்கும். இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு கீழே இவங்க வேலை பார்த்தாலும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துருவாங்க. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மை உண்டாகும். மூத்த சகோதர சகோதரிகளால ஆதாயம் உண்டு. அவர்கள் மேல பாசம் பற்று இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நல்ல வருமானம், நல்ல நண்பர்கள், இதெல்லாம் இவர்களுக்கு அற்புதமா அமையும். வாகன வசதி அப்படிங்கிறது இவங்களுக்கு டிஃபால்ட்டா உண்டாயிடும். வண்டி வாகனம் எல்லாம் வாங்கி சொகுசா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த வேலையை எடுத்தாலும் அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா பெரிய அளவுல தடை தாமதங்கள் இருக்காது. எந்த வேலையை எடுத்தாலுமே வருமானத்திற்கு பெரும்பாலும் குறை இருக்காது. நல்ல வருமானம், பணம் பார்க்க இருப்பாங்க. குழந்தை பாகியம் அற்புதமா உண்டு. குழந்தை பாகியத்துல மிக விரைவாக சுப செய்திகள்லாம் கிடைச்சிடும். பிள்ளைகளால ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக அற்புதமா இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிக பிரகாசமா இருக்கும். இவருடைய பிள்ளைகளால இவர்களுக்கு பெரிய புகழ், பெரிய மகிழ்ச்சி இதெல்லாம் உண்டாகும். 5ஆம் பாவம் அதீத சுபத்துவமா இருந்தா நான் சொன்னதெல்லாம் 100% நடக்கும். 5ஆம் பாவகத்துல பாவகிரகங்களுடைய சேர்க்கையே பார்வை இருக்கிற பட்சத்துல சில குறைபாடுகள் இருக்கும். இருப்பினும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்திர காரகன் அப்படிங்கக்கூடிய அந்த குரு பகவான் பிள்ளைகள் மூலம்
மூலமா ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி மாற்றத்தை கொடுத்துருவாரு. அதே மாதிரி நல்ல வசதி வாய்ப்புள்ள குடும்பத்துல பிறந்தவர்களா இருப்பாங்க. நல்ல அறிவாற்றல் இருக்கும். தாராள தன வரவு அப்படிங்கிறது எப்போதுமே இவர்களுக்கு இருக்கும். பணத்துக்கு பெருசா பஞ்சமே இருக்காது. பொருளாதார ரீதியா ஒரு ஏற்றம், ஒரு வளர்ச்சி டெஃபினட்டா இருக்கும். நல்ல வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டுரும். வாழ்க்கையில ஒரு உயர்ந்த லட்சியத்தை வைத்து பயணிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சமுதாயத்தில் நல்ல பெயர், புகழ், ஒரு கௌரவம் இதெல்லாம் இவங்களுக்கு அதிகமா கிடைச்சிடும். உடன்பிறப்பு மூலமா அனுகூலம் உண்டு. புத்திர வழியில் அனுகூலம் உண்டு. சிறப்பான குடும்ப வாழ்க்கை இவர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வளர்ச்சி இதெல்லாம் இவர்களுக்கு அற்புதமா இருக்கும். எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது பல மடங்கா மாறி இவங்களுக்கு ஒரு பெரிய தனமாக வந்து நிற்கும். எனவே லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு உத்தமம். இந்த இடத்துல குரு ஸ்தான பலத்தை இழந்திருக்க கூடாது. நீச்சம், வக்ரம் போன்ற நிலைகளை பெற்றிருக்க கூடாது. கண்டிப்பா அப்படி நீச்ச வக்ரம் பெற்றிருந்தால், பொதுவா நீச்ச வக்ரம் நல்லது. நீச்சமாகி வக்ரம் பெற்றால் உச்ச பலனை கொடுக்கும். அந்த 11ஆம் இடத்துல நீச்சமாகாம வக்ரம் பெறுறது குற்றம், அல்லது வக்ரம் இல்லாமல் நீச்சமாகிறது குற்றம். இது ரெண்டுமே நடந்திருந்தா அது உயர்வு. ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு கட்டாயம் இருந்துச்சுன்னா அது தாழ்வு. குறிப்பா 11ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருந்தால் அது எதற்கு மாறான பலனை செய்யும். இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். பண வரவு கணிசமா இருக்குனாக்கா அவங்க பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதுவே நீச்ச வக்ரம் பெற்றுட்டா அது கதையே வேற. ஆனால் நீச்சமாகாம வெறும் வக்ரம் மட்டும் பெற்றால் நான் சொன்ன பலனுக்கெல்லாம் எதற்கு மாறாக நடக்கும். அடுத்தது குரு 12ஆம் இடத்தில் அமர்ந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த 12ஆம் இடத்துல குரு பகவான் அமர்றது சில நிலைகள்ல குற்றம். இந்த 12ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்களாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவர்களா இருப்பாங்க. ஒழுக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். கொஞ்சம் ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே சமயத்துல இந்த புண்ணிய இடங்களுக்கு அதிகமா போயிட்டு வரக்கூடியவர்கள், அடிக்கடி இந்த ஆன்மீக பயணம், ஆன்மீகம் சார்ந்த இடங்கள், தெய்வ வழிபாடு இப்படிலாம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 12ல குரு பகவான் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா புத்திர பாக்கியத்துல சில குறைகளையும் தடை தாமதத்தையும் கொடுக்கும். கொஞ்சம் தாமத புத்திர பாக்கியம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு வந்து இந்த 12ல குரு இருக்கிறவங்களாம் வந்து பக்திமான் போல நடிப்பாங்க. ஆனா வந்து மனசுல பெருசா அந்த பக்திகள் இருக்காது. ஏதோ ஒரு மாதிரி எல்லாரும் கும்பிடுறாங்க நம்மளும் கும்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவிந்தா போடுவாங்க. அதே குரு அந்த 12ஆம் இடத்துல சுபத்துவமா அமர்ந்திருக்காரு, சுபகிரகங்களுடைய பார்வையில அமர்ந்திருக்காருன்னா ஆன்மீகத்துல விடாப்பிடியான ஈடுபாடுகள் இருக்கும். கோவில் கட்டுறது, ஆறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, ஆற தூர் வாடுறது, இது போன்ற துறைகள்ல ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. பண விரயம் இவர்களுக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். மேக்சிமம் சுபவிரய செலவா இருக்கும். நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. குரு 12ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கும் பட்சத்துல பண வரவுல சில இடையூறுகள் இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும். வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. சுபகாரியங்களுக்கு அதிகமா செலவு செய்யறதுக்கு முயற்சி பண்றது நல்லது. குரு 6, 8க்கு அதிபதியா வந்து 12ஆம் இடத்துல இருந்தா ஒரு உயர்வான அமைப்பு. வெளிநாடு, வெளிமாநிலம் சென்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். 12ல குரு பகவான் இருந்தாக்கா நல்ல உறக்கம், நிம்மதியான இல்லற வாழ்வு, சுப செலவு, சிறப்பான கண் பார்வை இதெல்லாம் அற்புதமா உண்டாகும். அதே குரு பாவகிரகத்துடைய சேர்க்கையிலேயே பார்வையிலே இருந்துட்டாருன்னா இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா நடக்கும். பொதுவா குரு பகவான் 6, 8க்கு அதிபதியாக வந்து 6ஆம் அதிபதியாகவோ 8ஆம் அதிபதியாக வந்து அவர் 12ஆம் இடத்துல இருந்தா அது பயண யோகத்தை கொடுக்கும். வெளிநாடு சென்று பொருள் ஈட்டி வந்து தன்னுடைய தேசத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வான், இல்லற வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். பொதுவா ஒரு இயற்கை சுபர் 12ஆம் இடத்துல மறையும் போது ஏதாச்சும் ஒரு உயிர் காரகத்துவத்துல மாற்றத்தை கொடுக்கும். குறிப்பா வந்து உடைய பெரியப்பாவோட ஒத்து போகாத நிலையை கொடுக்கலாம், அல்லது பெரியப்பா உடல் ஆரோக்கிய ரீதியா கஷ்டப்படக்கூடியவரா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு, அல்லது குழந்தை பாகியத்துல தடை தாமதங்கள், குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சில குறைகள், குற்றங்கள், பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகள், இது மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகளை கொடுக்கும். இது ஒரு லக்னத்துக்கும் மாறுபடும். எல்லா லக்னத்துக்கும் ஒரே மாதிரி ரியாக்ட் ஆகாது. துலாம் லக்னத்துக்கு நம்ம எடுத்துக்கும் போது அவர் 12ஆம் இடத்துல வந்து அமர்றது ஒரு உன்னதமான அமைப்பு. துலாம் லக்னத்துக்கு 12ல குரு இருந்தா விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில ஒரு உயர்வு, ஒரு மாற்றம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னாக்கா வெளிநாடு, வெளிமாநிலம் சென்று பொருள் ஈட்டக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் உண்டாகும். ஒரு லக்னத்துக்கு ஒரு மாதிரியான பலன்களை குரு பகவான் கொடுப்பாரு. பொதுவா இந்த குரு பகவான் ஒரு இயற்கை சுபர். அவர் 12ஆம் இடத்துல அமரும் போது பணவரவு, குழந்தை பாகியம், சுப காரியம், சுப மாற்றம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி இடையூறுகள், தடை தாமதங்களை கொடுப்பாரு. மற்றபடி குரு இந்த 12ஆம் இடத்துல அமர்வது பெரிய அளவில் குற்றம் எல்லாம் சொல்ல முடியாது. இந்த இடத்துல வக்ரம் அடையாம இருக்கணும். அதே மாதிரி இந்த 12ஆம் இடத்துல அமரக்கூடிய குரு பகவான் நீச்சம் பெறாம இருக்கணும். அப்படி அமரும் போது ஓரளவுக்கு சுப மாற்றம், சுப வளர்ச்சியை கொடுத்துருவாரு. அது மாதிரி அடிக்கடி பயணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த 12ல குரு இருக்கிறவங்களாம் பயணத்தின் மேல பிரியம் உண்டு. இதெல்லாம் 12ல குரு பகவான் அமர்ந்த பலன்.
இப்போ நம்ம இது வரைக்கும் குரு பகவான் 12 பாவகத்தில் அமர்ந்தா என்ன பலன், அதே போல குரு பகவானுடைய பொதுத்தன்மைகள் என்ன அப்படிங்கறத டீடெயிலா கிளியரா பார்த்திருக்கோம். இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் ஒரு பொது பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரக அமைப்புகள், உங்களுடைய லக்னம், குரு பகவானுடைய சஞ்சாரத்தின் போது அவர் கூட இணைந்த கிரகம், பார்க்கக்கூடிய கிரகம், இதெல்லாம் பொறுத்து சில மாற்றங்கள் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. அதெல்லாம் இருக்கும் கண்டிப்பா. அதனால இந்த பொது பலன்கள் மேக்சிமம் ஒரு 50% உங்களுக்கு பொருந்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இப்ப நம்ம சொல்லியிருக்க பலன் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இந்த பதிவு பற்றிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது என்னுடைய அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் அடுத்தடுத்த கிரகங்களுக்கான பலன்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இதுல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் ராகு கேதுக்களுக்கான பொது பலன்கள் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் கோச்சார பலன்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, மாத பலன்கள் இதெல்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைம் இருக்கும்போது அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. பிளஸ் ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், இப்படி டோட்டல் காம்பினேஷன்ல நம்ம ஒரு பொது பலன், வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல கொடுத்திருக்கோம். ஸோ அந்த பதிவை பார்க்காதவங்க மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த பதிவை பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். டைம் இருக்கும்போது அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. எனவே இந்த குரு பகவானுக்குள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பயனுள்ளதா அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே போல அடுத்த கிரகத்துடைய பதிவுகள்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. அண்ட் வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி.